தமிழ்நாடு தலைவர் எழுச்சி தமிழரை வணங்கி எனக்கு மாவட்ட செயலாளராக அறிவித்த அந்த தலைவருக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் என் உறவினர்கள் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த புதிய பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்த வருகின்ற மாநிலத்தினோட செயலாளர்கள், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினோட மாநில துணை செயலாளர், என்னையை இந்த அளவுக்கு இந்த மதுரையில் உருவாக்கினவர், கட்சிக்கு வந்த பின்னால் தலைவர் உருவாக்கி இந்த அளவுக்கு இந்த மேடையில் நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்னை வளர்த்து எடுத்தவர், என்னை இந்த அளவுக்கு என் குடும்பத்தோடு உறவாக இருந்து என்னை திருமணம் முடித்து வைத்து இந்த அளவுக்கு ஆளாக்கினவர் மதிப்புக்குரிய என்னோட ஆசான் அத்தா சிடி நயனா முகமதுலே. எங்கள் பகுதியில் எனக்கு ஆக்கம் ஒழுக்கம் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு உருவாக்கிய ஒரு தலைவர் போஸ் அவர்களை மற்றும் தொழிலாளர் விடுதலை முன்னணியோட பொறுப்பாளர்கள், மாநிலத்தினோட சுற்றுலா மேம்பாட்டு மையத்தினோட மாநிலத்தினோட துணை செயலாளர் டிபி முத்து அவர்கள் மற்றும் அண்ணன் மாநிலத்தினோட செயலாளர் எஸ்பி மணிகண்டன் அவர்கள், முன்னாள் மண்டல செயலாளரும் அதுக்கு முன்னால் எங்களை வளர்த்தெடுத்தவர் ஒருவருமான மதிப்புக்குரிய என்னோட மச்சான் கண்ணதாசன் என்ற கலைவாணர் அவர்களே மற்றும் வடக்கு மாவட்டத்தினோட தொகுதி செயலாளர் அருமை அக்கா தீபபந்த சிவமணி அவர்களே, தொகுதி மாவட்ட செயலாளர் வடக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் அக்கா தீபபந்த சிவமணி அவர்களே, அக்கா பாலமால அவர்களே, அக்கா சாந்தி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் சிறப்புரை ஆட்ட வருகிறது எங்களுக்கு அறிவுரை சொன்ன தலைவர்கள், கட்சியினோட மூத்த முன்னோடி அருமை அண்ணன் கட்சியினோட பொதுச் செயலாளர் துணை செயலாளர் அண்ணன் ஆட்டவரசு அவர்களே, அண்ணன் கனியமுதன் அவர்களே கட்சியினோட துணை பொதுச் செயலாளர் மற்றும் என்னோட அறிவித்த பொறுப்பாளர்கள், மண்டல செயலாளர், மதுரை மாவட்டத்தினோட மண்டல செயலாளர் கட்சியினோட முன்னோடி கார்வன் அவர்களே, வழக்கறிஞர், இந்த தொகுதியினோட 2 தொகுதிக்கும் மண்டல துணை செயலாளராக அறிவித்த வழக்கறிஞர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே மற்றும் மாநிலத்தோட இளைஞரணி செயலாளராக அறிவித்த தங்கை மோகனா அவர்களே, கட்சியினோட வடக்கு தொகுதியினோட கட்சி பொருளாளராக அறிவித்திருக்கிற சகோதரர் தெற்கு தொகுதியினோட பொருளாளர் அறிவித்திருக்கிற பாஸ்கரன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் கணேசன் அவர்களே, துணை செயலாளர்கள் ஓப்பாப்பட்டித்துறை செல்வ அரசு அவர்களே, கீழ்பேரை பூமிநாதன் அவர்களே, கீரத்துறை முனீஸ் அவர்களே மற்றும் மீன்நடை பகுதியை சார்ந்த அத்தா சீனி அத்தாவோட புதல்வன் அப்துல் ரஹ்மான் அவர்களே, என்னோட கூட பணி செய்து இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை, அவரோட புதல்வராக இன்றைக்கு இந்த தொகுதிக்கு பொறுப்பேற்று
நிர்வாக குழு உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட ராமச்சந்திரன் அவர்கள, நம்ம ஆர்ஆர் மண்டபத்தை சேர்ந்த தம்பி ரமேஷ் அவர்கள, இந்த பகுதியோட செயலாளர் தம்பி ஐயாத்துறை அவர்கள, வட்ட செயலாளர் தவசி அவர்கள, ஆறாம் பகுதியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ராஜ்குட்டி அவர்கள, மற்றும் இங்கே வருகிறத்திற்கும் அனைத்து நிர்வாகிகளை, இந்த கட்சியினோட மாநகர மாவட்டத்தினோட துணை செயலாளர் ராம்குமார் பாண்டியன் அவர்கள, தொழிலாளர் விடுதலை முன்னோட அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னோட மாவட்ட அமைப்பாளர் கண்ணாரம் என்ற பழனிசாமி அவர்கள, அண்ணன் மாரி அவர்கள, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளே, புதூர் பகுதியை சேர்ந்த தம்பி பிரபாகரன் அவர்கள, உங்கள் அத்தனை பேருக்கும் தெற்கு தொகுதியின் சார்பாக நன்றியை சொல்லி, எல்லோரும் என்ன சொன்னார்கள், நான் ஒரு காலத்தில் அண்ணா பேருந்து நிலையத்தில் 80-81 காலத்தில் அண்ணா பேருந்து நிலையத்தில் முதல் வந்தேன். என்னை வளர்த்தெடுத்தவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஆழ்வாரோட பகுதியில் தான் நான் வளர்ந்தேன். அன்றைக்கு என்னை வளர்த்தெடுத்தவர் என் முன்னால் இன்றைக்கு வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற, எனக்கு திருமணம் முடித்து வைத்து இன்றைக்கு வரைக்கும் இருக்க என் அருமை அத்தா சீனியத்தாவுக்கு மீண்டும் நன்றியை சொல்கிறேன். அன்றைக்கு என் பொண்ணு திருமணத்தோட சொன்னார், அவருக்கு திருமணம் முடித்து வைத்தேன்.